டைப்போ அண்ட் ஃபிஃப்த் டைப்போட ஜென்ரல் வியூ கொடுக்குறோம் பார்த்துங்க. இப்போ டைப் 3 எப்படி கொடுக்குறீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா பி கமா கியூ ஈக்குவல் டு 0. சரிங்களா? இந்த மாதிரி எக்ஸ் இன்வால்வ் ஆகும், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இன்வால்வ் ஆகும். இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கியூ ஈக்குவல் டு ஏன்னு எடுக்கணும். ஒரு இம்பார்ட்டன்ட் ஐடியா, கியூவோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ கியூவோட வேல்யூ இருந்துட்டு பியோட வேல்யூ என்ன வந்ததுன்னு நம்ம அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பண்ணணும். பியோட வேல்யூ என்ன வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பண்ணணும். இது சொல்யூஷனோட ஃபார்மேட். சொல்யூஷனோட ஃபார்மேட் என்ன கிடைக்குன்னா, நல்லா பார்த்துங்க, dz ஈக்குவல் டு p இன்ட்டு dx ப்ளஸ் q இன்ட்டு dy. q இன்ட்டு dy. அப்போ எங்கே என்ன கிடைக்கும்? dz ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்ன? இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதை நம்ம ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்கணும் இந்த வேல்யூ. ப்ளஸ் கியூவோட வேல்யூ என்ன? ஏ. அப்போ ஏ இன்ட்டு dy. சரியாடா? அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணினா வர ரிசல்ட் பேர் என்னன்னா கம்ப்ளீட் சொல்யூஷன். மீதி ஜென்ரல் சொல்யூஷனும் சிமிலர் சொல்யூஷனும் சேம் ஐடியா தான். நம்மளுக்கு மெயின் யாரு? கம்ப்ளீட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சா போதும், மீதி எல்லாமே நமக்கு வந்துடும். சரியா கண்ணு? சரி, அப்போ ஃபோர்த் டைப் என்ன? ஃபோர்த் டைப்னா இந்த மாதிரி இங்கே எக்ஸுக்கு தவிர என்ன வரப்போகுது? ஃபோர்த் டைப் இதே ஐடியா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஃபோர்த் டைப் இங்கே எழுதுறேன். ஒரே ஒரு சின்ன ஐடியா தான் மார்க் ஆகும். ஃபோர்த் டைப் எஃப் ஆஃப் ஒய் கமா பி கமா கியூ ஈக்குவல் டு 0. சரியாமா? சரி, நம்ம இம்பார்ட்டன்ட் இங்க ஒய்ங்கிற கேஸ் வந்துருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா இங்க ஒய்ங்கிற கேஸ் வந்துருக்குது. அதனால பி ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல ஒரு இன்டர்ன்ஷிப் செய்யணும். ஹலோ கேக்குதா சார்? மூவ் பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே, இப்போ p ஈக்குவல் டு ஏன்னு எடுக்கணும். எங்க ஒய்ங்கிற கேஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஒய்ங்கிற கேஸ்ல p ஈக்குவல் டு ஏன்னு எடுக்க போறோம். அப்போ q ஈக்குவல் என்ன கிடைக்கும்? சம் ஃபங்க்ஷன்னா ஒய் கமா ஏன்னு கிடைக்கும். சம் ஃபங்க்ஷனா ஒய் கமா ஏன்னு கிடைக்கும். அப்போ இதனோட சொல்யூஷன் ஃபார்மேட் என்ன? dz ஈக்குவல் டு p இன்ட்டு dx ப்ளஸ் q இன்ட்டு dy. சரிங்களா? அப்போ ரிசல்ட் என்ன கிடைக்கும்? p ஓட வேல்யூ a இன்ட்டு dx ப்ளஸ் q ஓட வேல்யூ f2 ஆஃப் y a இன்ட்டு dy. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன் ஃபார்மேட். சரி கிடக்குன்னு? ஓகே சார். சரி, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி என்ன பண்ண போறோம்? ஒரே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றேன். ஏன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நான் கம்ப்ளீட் இன்டெகிரல் மட்டும் போறேன். சிங்குலர் அண்ட் ஜெனரல் இன்டெகிரல் சேம் ஐடியா தான். ஆல்ரெடி போட்ட கான்செப்ட். இப்போ என்ன இது பேஸ் பண்ணி ரெண்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதனோட எக்ஸாம்பிள் பார்த்துங்க. q ஈக்குவல் டு 2px. 2px. அப்போ இது என்ன ஃபார்மேட்டு? f ஆஃப் x, p, q ஈக்குவல் டு 0 ஃபார்மேட். கரெக்டாக இருக்குன்னு? அப்போ இப்படி வந்து இங்கே எக்ஸ்ன்னு வந்து நம்ம எது ஏன்னு எடுக்கலாம்? q வந்து ஏன்னு எடுக்க போகிறோம். let us take q equal to a. கரெக்டாடமா? சார். q equal to a னா இங்க சப்மிட் பண்ணுங்க. q ஓட வேல்யூ இங்க சப்மிட் பண்ணுங்க. அப்ப என்னாச்சு? a equal to 2px. அது இதுல இருந்து p ஓட வேல்யூ என்ன? p ஓட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு இருந்து சொல்லுங்க. இதுல இருந்து p ஓட வேல்யூ என்னடா? இதுல இருந்தா சார். சோ a/2x. அவ்வளவுதான் கண்ணு. a/2x. அப்ப நம்மளோட சொல்யூஷன் ஃபார்மேட் என்னறாங்கன்னு ரெண்டு வேல்யூ சப்மிட் பண்ணனும். சொல்யூஷனோட ஃபார்மேட் என்ன? dz equal to b into dx plus q into dy. இத சொல்யூஷனோட ஃபார்மேட். கரெக்ட்டாமா? அப்ப சொல்லுங்க p ஓட வேல்யூ என்ன? a/2z a/2x into dx plus a into dy. அவ்வளவுதான். இது இன்டெகிரல் பண்ணுங்க. இன்டெகிரல் பண்ணா என்ன ஆகும்? z is equal to dx by x. dx by x என்னது? log x. log x sir. log x plus a integral dy by 2 a plus some okay by some constant. ஏன்னா இன்டெகிரல் பண்றீங்க, இன்டெகிரல் வந்து கான்ஸ்டன்ட் இருக்கு. அப்ப இங்க எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்காங்க? ஏங்கிற ஒரு கான்ஸ்டன்ட், சிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அப்ப இந்த சொல்யூஷன் பேர் என்ன? கம்ப்ளீட் இன்டெகிரல். சரிங்களா? ஓகே. மீதி ரெண்டு சொல்யூஷன் நீங்களே போட்டுருங்க. சிங்குலரும் ஜெனரலும் ஈஸி தான், அதை நீங்களே போட்டுருங்க. சரியாமா? ஓகே. இது தேர்ட் டைப்போட எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஃபோர்த் டைப் பார்த்தலாமா? ஃபோர்த் டைப்போட எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, அடுத்த கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன். எந்த மாதிரி ஃபார்மேட்? p into q equal to y. இது எப்படி சால்வ் பண்ணுவோம்? p into q equal to y. இது இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். இது என்ன ஃபார்மேட்? f of p, q, y equal to 0 ஃபார்மேட். அப்படின்னு வந்துச்சுன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. y வந்துச்சுன்னா இந்த இடத்துல p equal to எடுப்பீங்க. என்ன எடுப்பீங்க? let p equal to a எடுங்க. இப்போ let p equal to a னா இங்க சப்மிட் பண்ணுங்க. இங்க சப்மிட் பண்ண என்ன கிடைக்கும்? a q equal to y. இதுல இருந்து q ஓட வேல்யூ என்ன கண்ணு? இதுல இருந்து q ஓட வேல்யூ என்ன?
What is a Q value? Q is equal to A by Y. Y by A, sir. Y by A. அப்ப நம்மளுடைய சொல்யூஷன் ஃபார்மேட் என்ன? சொல்யூஷன் ஃபார்மேட் Does dz is equal to P into dx plus Q into dy. P யோட வேல்யூ என்ன? A. So A Option d A dx plus y by plus y by A dy. அப்ப dz இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரேட் பண்ணா Z is equal to A. இன்டு y வருது Sir. y ஸ்கொயர் போட்டு கரெக்டாமா? இது இன்டகிரேட் பண்ணி தான் கிடைக்கும். Sir. அவ்வளவுதான். அப்ப எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது? A C மட்டும் தான் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ரெண்டு சார் A and C. அப்ப இது பேர் வந்து ஆமா சார். சிங்குலர் அண்ட் பர்டிகுலர் இன்டர்வல் Yes. சிங்குலர் அண்ட் ஜெனரல் இன்டர்வல் EF போட்டுருங்க. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய தேர்ட் அண்ட் Okay. ஃபோர்த் கான்செப்ட். சரிங்களா?